வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பிபிஏ பெசுஃபெனலே அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு கெமிக்கல். இந்த கெமிக்கல் ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்மளுடைய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், நம்மளுடைய நர்வ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே அது ரொம்ப டைரெக்டாகவே அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு. சரி, இதெல்லாம் எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பிளாஸ்டிக்கில் ஒரு லேயர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பிபிஏ. நம்ம வாட்டர் பாட்டில் இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கும்போது இது பிபிஏ ஃப்ரீ அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஈவன் தோ இந்த பிபிஏ பற்றி யாருக்கும் தெரிலனாலும் இந்த பிபிஏ ஃப்ரீயாக இது இருக்கா அப்படின்னு தான் பார்க்குறாங்க. ஏன்னா அது ஒரு ஹார்ம்ஃபுல் கெமிக்கல், அதனால் அது ஒரு காஷனாக போட்டிருக்காங்க அப்படின்றது தெரியும். சரி, இந்த பெருங்காயத்துலலாம் நோ மைதா அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி தான். ஆனால் இந்த பிபிஏ அப்படின்றது வெறும் வாட்டர் பாட்டிலில் மட்டும் இருக்கான்னு கேட்டால் அதுதான் கிடையாது. பிளாஸ்டிக்ஸ் மட்டும் இல்லாமல் அதை தாண்டி நம்ம எல்லாருமே இந்த தெர்மல் பில் வாங்குவோம் இல்லையா, பில் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம்ல ரெஸ்டாரண்ட்ஸ்லாம், அவங்க அடித்து கொடுக்கக்கூடிய அந்த பில்லுடைய அந்த கெமிக்கல் ஃபுல்லாகவே அது பிபிஏ கெமிக்கல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கோடு போட்டுலாம் ஜாலியாக விளையாடுவோம் இல்லையா, அது பிபிஏ கெமிக்கல் தான். அதனால கூட நம்மளுடைய பாடிக்குள்ளே அந்த பிபிஏ போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதில் ஹெல்த் ரிஸ்க்கும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த பில்லிங் செக்ஷனையே கம்மி பண்ணிட்டா ஓகே. அதனால தான் நிறைய இடங்களில் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பில் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஜிட்டலைஸாக போகும்போது நம்ம நிறைய பேப்பர்ஸ் சேவ் பண்ண முடியும், அதனால் சேவ் ஆகும். இந்த மாதிரி பிபிஏ கெமிக்கல் இருந்து நம்ம கொஞ்சம் தள்ளியே நிற்கலாம். அடுத்தது இந்த ஹேர் டை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, எல்லாருமே இந்த டை அடிப்பாங்க. என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஒயிட் ஹேர்லாம் வந்துடும், கிரே ஹேர்லாம் வருது இல்லையா, அந்த கிரே ஹேர் எல்லாத்தையுமே பிளாக் ஆக்கிறதுக்காகவோ இல்லை ஏதாவது ஒரு மெஹந்தி கலரோ ப்ரௌன் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அந்த கலர் டையை அப்ளை பண்ணுவாங்க. அது ஒரு 30 days to ஒரு 45 days இருக்கும். ஆனால் இதனால் கேன்சர் ரிஸ்க் வருமா அப்படின்ற ஒரு செக்ஷன் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. இப்போ வரைக்கும் நிறைய ரிசர்ச் பண்ணாங்க, எக்கச்சக்கமான ஸ்டடீஸ் பண்ணாங்க. ஈவன் அமெரிக்கன் கேன்சர் ஸ்டடியில் கூட இது டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணல அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஆனால் கேன்சருக்கும் டைக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இது ரெண்டுத்துக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்குது, ஆனால் அதை பற்றி இன்னும் பியூராக எங்களால் நிரூபிக்க முடியல அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் ஏதோ ஒரு வகையில் இதுக்கு சம்மந்தம் இருக்குது, அதனால் டையை யூஸ் பண்ணுறதை முடிஞ்ச அளவுக்கு நிப்பாட்டுங்க அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறாங்க. ஈவன் அந்த மாதிரியான எந்த ஒரு ப்ராப்ளமும் வராத ரொம்ப ஹெல்தியான நேச்சுரல் டைஸும் இருக்க தான் செய்யுது. ஆனால் அதை வாங்குறதுக்கு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறதுனால எல்லாரும் இந்த 10, 20 அப்படின்ற மேட்டருக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்காங்க. பொட்டேட்டோ சிப்ஸ் இதையும் நம்ம சாப்பிட்றத தவிர்க்கணும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஏன் இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் சாப்பிடக்கூடாது? நீங்கள் மோஸ்ட்டாக ஃபேட்டாக அதிகமாக இருக்கிறவங்களை பாருங்களேன், அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் இந்த பொட்டேட்டோவாக தான் இருக்கும். இது சாதாரணமாக நீங்கள் உருளைக்கிழங்கு வறுவலா பொரியலாக பண்ணி சாப்பிடும்போது எந்த பிரச்சனையும் இல்லையா. பொட்டேட்டோவில் ஹை ஸ்டார்ச் இருக்குது. அப்படி ஹை ஸ்டார்ச் இருக்கக்கூடிய அந்த பொட்டேட்டோவை டீப் ஃப்ரையாக, அதாவது ஹை ஃபேரனீட்டில் டீப் ஃப்ரை பண்ணும்போது அதன் மூலியமாக ஆல்கலைன் அப்படின்ற கெமிக்கல் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால ஹெல்த் ரிஸ்க் ரொம்ப அதிகமாக வருது, ஃபேட் அக்குமுலேஷன் பாடியில் ரொம்ப அதிகமாக நடக்குது. அதனால் நீங்கள் உருளைக்கிழங்கு சாப்பிட்றீங்கன்னா அதை முடிஞ்ச அளவுக்கு இந்த வேக வச்சு பூரிக்கு மசாலா சாப்பிட்றது, பொரியலாக சாப்பிட்றது அப்படின்றத நிறுத்திக்கங்க. ரொம்ப டீப் ஃப்ரையான இந்த சிப்ஸு, வெஜ்ஜீஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். அதிகமாக ஃப்ரோசனாக யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள்னு பார்த்தோம்னா அங்கே உருளைக்கிழங்கு தான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸாக இருக்கட்டும், பர்கருக்கு வைக்கக்கூடிய பேட்டியாக இருக்கட்டும், இப்படி எல்லாத்துலேயுமே உருளைக்கிழங்கு தான் அதிக வேலை பார்க்குது. ஏன்னா சாதாரணமாகவே உருளைக்கிழங்கு கெட்டு போகிறதுக்கு நாளாகும். அது ஒரு வேளை பிளாக் ஆகாமல் அழுகாமல் இருந்துச்சு, வெறும் அதில் ரூட்ஸ் மட்டும் வந்துருச்சுன்னா கூட அதை நிறைய கம்பெனிஸ் யூஸ் பண்ண தான் செய்கிறாங்க. அது நமக்கு தெரியவும் செய்யாது. அதில் அதிகமான ஸ்டார்ச் செக்ரெட் ஆகும். கருவாடு, இந்த கருவாடுன்றது எல்லாருடைய ஃபேவரெட்டுன்னு ஒன்று சொல்லலாம். நான்வெஜ் சாப்பிட்றவங்க எல்லாருக்குமே இந்த கருவாடு ரொம்ப பிடிக்கும். ட்ரைடு ஃபிஷ்ஷாக சொல்லுவாங்க, உப்பு போட்டு நல்லா காய வைப்பாங்க, அதுலேயே அது கருவாடாயிடும். இந்த கருவாடை நிறைய பேர் சாப்பிட்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஃபுல் உப்பு, அதனால் இதில் ஹை சோடியம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் பிளட் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாகும், ஸ்ட்ரெஸ் அதிகமாகும், அடிக்கடி கோவம் வந்துக்கிட்டே இருக்கும், ரத்த கொதிப்பு அப்படின்னு சொல்கிறாங்களே, அது ஃபுல்லாக இது வரதுக்கான பெரிய ரீசன் இந்த கருவாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்போ நம்ம ரெகுலராக சாப்பிட்றோம், ஏதோ மாதத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்றோம், இல்லை வாரத்துக்கு 1, இல்லை மாதத்தில் 2 இப்படி நம்ம தப்பிச்சோம். ஆனால் ரெகுலராக இந்த கருவாடையே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரெக்னன்சி டைமில் கருவாடை எடுத்துக்கிறது பெரிய அட்வைஸே கிடையாது. ஏன்னா அதில் பேராசைட்ஸ், பாக்டீரியாஸ் அப்படின்னு நிறைய இருக்கும். அதெல்லாம் போகுதான்னு தெரியாது, ப்ராப்பராக குக் ஆகலைன்னா. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால ப்ரெக்னன்சி டைம்லையும் அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க. பட் நிறைய பேர் இதை பண்ணுறதே கிடையாதுன்றது தான் பிரச்சனை. நமக்கு 6 மணிக்கு சூரிய உதயம் ஆகுது அப்படின்னா அருணாச்சல பிரதேசத்தில் 4:25 சூரிய உதயம் ஆயிரும். ஏன், எல்லாமே இந்தியா தானே, அப்படியே ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டைம் ஜோன் அப்படின்றது இந்தியா முழுக்க ஒன்றா இருக்குது. பட் உண்மையை சொல்ல போனால் டைம் ஜோன் நார்த்துக்கு சவுத்துக்கு இந்த 2 இந்தியாவுக்குமே மாற தான் செய்யுது. அதாவது நார்த் இந்தியா, சவுத் இந்தியா, இது ரெண்டையும் பிரித்தோம்னா டைம் ஜோன் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யும். ஆனால் அதை பெருசாக கன்சிடரே பண்ண மாட்டாங்க. பிகாஸ் நமக்கு சுதந்திரம் கிடச்ச போதே எல்லாத்துக்கும் ஒரே டைம் ஜோனாக வச்சிடணும், அப்போ தான் சிக்கல் இருக்காதுன்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரே டைம் ஜோன் வச்சாங்க. ஆனால் இதனாலேயே நார்த் இந்தியாவில் இன்னுமே
கோடிக்கணக்கில் லாஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஏன்னா ரியலாக அவங்களுடைய ஒர்க்கிங் டைமை தாண்டி ஃபினிஷ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. இப்போ கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி ஒரு டைம் இருக்கும் இல்லையா, இந்த டைமுக்குள்ளே கண்டிப்பாக வேலையெல்லாம் க்ளோஸ் பண்ணிடணும், இப்போ தான் காலையில் வேலை செய்யணும் அப்படின்னு. இதனால் நிறைய பிரச்சனைகள் நடக்குது. பட் உண்மையை சொல்லப்போனால் அருணாச்சல பிரதேஷ் மாதிரியான இடங்கள்லாம் அவங்களால 5:30 மணிக்கே வேலை செய்ய முடியும். நம்ம எப்படி 8 மணிக்கு வேலை செய்கிறோமோ அவங்க 5:30 மணி 6 மணிலேருந்தே வேலையை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஆனால் பண்ண முடியாது. ஏன்னா டோட்டல் இந்தியாவும் ஒரே மாதிரியான டைமை ஃபாலோ பண்ணுறதுனால அந்த ஸ்கெடியூல் பிரகாரம் தான் போய்கிட்டு இருக்காங்க. இந்த ஷேப்புக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் லவ் அப்படின்னு சொல்லுவோம். இது மாதிரி ஹார்ட்டே இருக்காது, ஆனால் இதைத்தான் ஹார்ட் ஷேப் அப்படின்னு சொல்கிறோம். ஹார்ட் ஷேப்னு சொல்கிறோம், ஆனால் ஹார்ட் அந்த ஷேப்பில் இருக்கா? இல்லை. அப்போ இதுக்கு என்னதான்ப்பா ரீசன் அப்படின்னு கேட்டால், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆர்ட்டை ஒரு அடையாளமாக யாருப்பா கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா க்ரீக் தான் கொண்டு வந்திருக்காங்க. சில்ஃபியம் அப்படின்ற ஒரு பிளான்ட் அந்த டைமில் இருந்திருக்கு. இது நிறைய மெடிசனல் பெனிஃபிட்ஸ்க்காக யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அப்போது இது ஒரு சிம்பிள் ஆஃப் லவ்வாக வைக்கலாமே, ஏன்னா இது ஒரு மூட் என்ஹான்சர். அப்போது நிறைய அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால பேசாமல் லவ்வுக்கான சிம்பிளாகவே இதை வச்சுட்டா என்ன அப்படின்னு சொல்லி அப்போவே லவ்வுக்கான சிம்பிளாக பிளான் பண்ணாங்க. அப்போது இந்த ஹார்ட் ஷேப் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 5th to 6th சென்ச்சுரியில் பார்த்தீங்கன்னா நிறைய காயின்ஸில் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே நாளடைவில் என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா இது காதலோட அடையாள சின்னம் அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு. ஆனால் நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இதை நம்ம விரலையே வச்சு இப்படி ஒரு ஷேப்பு கொரியன் ஹார்ட் அப்படின்னு வித்தியாசமான ஹார்ட் ஷேப்ஸை கொண்டு வர ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இது எல்லாத்துக்கும் மூலதனம் அப்படின்னா அந்த சில்ஃபியம் பிளான்ட் அப்படின்றது தான். இப்போ அந்த பிளான்ட் இருக்கான்னு கேட்டால் அது ஒரு மூட் என்ஹான்சர்ன்றதுனால நிறைய பேர் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி யூஸ் பண்ணி அதை ப்ரீடே பண்ண விடாமல் அது அப்படியே அழிஞ்சே போச்சு. இதுக்கப்புறமா அந்த சில்ஃபியம் பிளான்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்குமான்னு தெரியல. விஞ்ஞானிகள் முயற்சி பண்ணாங்கன்னா வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is bye from Vijayashree. Take care.